ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், செவ்வாயின் ஆட்சி வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதம் அடங்கிய ராசி மண்டலம். விசாக நட்சத்திர நாயகன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனக்கு பிடித்த செவ்வாயுடன் இருக்கிறதுனால விசாக நட்சத்திர நாதன் குரு நல்ல பலன்களை தருவார். விசாகம் 4ஆம் பாதத்துக்கு சிறப்பாக இருக்குது. நான் நட்சத்திரநாதனை ஏன் எடுத்தோன்னே சொல்கிறேன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் தான் முக்கியம். அதுக்கடுத்து ராசிநாதன், மற்ற கிரகங்கள், கிரக அமைப்புகள், கிரக சேர்க்கைகள், பார்வைகள், மற்ற பலன்கள். ஓகே நேர்களே, அடுத்த அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் நல்லா இருக்கிறாரு. 17/7/2024 ஆடி 1லிருந்து புதன் பார்வைக்கு வராரு. புதன் சிம்மத்தில் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து புதன் பார்க்குறது அருமையான அமைப்பு. சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரு. வக்கர நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் வக்கரத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். சனி பகவான் வக்கரம் நவம்பர் 15 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அனுச நட்சத்திரமும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. அதாவது எப்படி அந்த நட்சத்திரத்தின் ஆணிவர் நல்லா இருக்குது. அடுத்து கேட்டை புதன் நட்சத்திரம். புதன் சிம்மத்தில் அதிநட்பு பெற்று இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். புதன் கெட்டு போகலை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிறப்பு தான். இருந்த போதிலும் புதன் சனியை பார்க்குறாரு. அதே நேரத்தில் சனி பகவானும் புதனை பார்க்குறாரு சமசத்துவமாக. அதனால் கெட்ட நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. உங்கள் ராசிக்கு 8 கூடையவன் அல்லவா, அதனால் அவசரம் இருக்கக்கூடாது. வேகத்தை குறைச்சிக்கோங்க, விவேகத்தை வளர்த்துக்கோங்க. சிறப்பாக இருக்கும். பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரே நேரம் ராசிக்கு செவ்வாய் பார்வையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆகஸ்ட் 21 வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது கேட்டை நட்சத்திரத்துக்கு சிறப்பை தரும். சரி, இப்போ ராசிக்கு பார்ப்போம். ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம், 5ஆம் இடத்துல ராகு சனி பகவான் சாரம் பெற்றிருக்கிறாரு. இது ஒரு நெருடல் தான். சரி, 5ஆம் இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு சனி சாரம் எடுத்துறது நல்ல அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, பிள்ளைகள் விஷயத்தில் புத்தர் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய ஆர்வம் குறைஞ்சிருக்கும். பிள்ளைகளால் நீங்கள் கொஞ்சம் மன கஷ்டத்துக்கு உண்டாவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ராகு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. சுப வர்க்கம் எடுக்கலை. அதனால் ஒரு 2 மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை ஆகஸ்ட்டு 2 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிலவரம் மாறும். சரியா, அதனால் ஆகஸ்ட் 10 வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, ஆகஸ்ட் 10 இல்லை, ஜூலை டு ஆகஸ்ட் செப்டம்பர் 10 வரைக்கும் தவறுதலுக்கு மன்னிக்கவும். செப்டம்பர் 10 வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு உத்திராட 4ஆம் பாதம் எடுத்திருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படவில்லை. உத்திராட 4ஆம் பாதம் அல்ல, உத்திரட்டாதி 4ஆம் பாதம். மீனராசியில் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் ராகு ஏறி இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10 கூட 9ஆம் இடத்துல ஒரு கர்மஸ்தானாபதி தர்மஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்குது. அருமையான அமைப்பு. 3ஆம் இடம் சந்திப்பு இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. இந்த ஆடி மாதம் முனைப்பாக இருப்பீங்க. ஆடி 31 வரைக்கும் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். காரிய வெற்றி இருக்கும். வெற்றி 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 ஒன்றே நமது தாரக மந்திரம். அது விருச்சிக ராசினியர்களுக்கு தன்வசப்படும். அதே நேரத்தில் சுக்கிரனும் கொஞ்சம் சூரியனால் டிஸ்டர்ப் ஆகிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கொஞ்சம் பகமைப்பட்டு இருக்கிறாரு. 7 கூடையன் 9ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. 7 கூடையன் 9ஆம் இடத்துல இருக்கலாம். இருந்தாலும் 10 கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொஞ்சம் பிரிவினை இருக்கும். எப்படி இருக்கும்னா, கணவனோ மனைவியோ கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக தன்னோட சொந்த கமிட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பீங்க. சரியா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த அளவு இணக்கம் காட்ட முடியாது. வேலை வேலை வேலை, இல்லைன்னா தொழில் தொழில் தொழில், இந்த சிந்தனையில் நீங்கள் கொஞ்சம் மூழ்கி இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா, அந்நியோன்யம் குறையும். மற்றபடி உறவு முறை நல்லபடியாக தான் இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்துக்கு புதன் வராரு. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 8 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறான். தொழில் விஷயமாக கொஞ்சம் வெளியூரிடம் போவீங்க. வெளியூர் மணிமாநில தொடர்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் லாபம் இருக்கும். ஏன்னா 8, 11 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது கர்மம் நல்லபடியாக இருக்கும். சரியா, கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருக்கும். ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருக்க சனியை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்புறது. 4ஆம் இடத்துல இருக்க இடைஞ்செல்லாம் சரியாகுது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தாயாரோட அன்பு மேலோங்கி இருக்கும். தாயாரோட உடல்நலம் சீராகும், நேராகும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சனி ஒரு விவசாய கிரகம் அல்லவா, அவரை புதன் பார்க்குறதுனால விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயம் மூலம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும்.
கொடுக்கல் வாங்கலும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. பிஸ்னஸுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ தொழில் அன்று குடும்பம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான். சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால மூத்த சகோதர வழியில் நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், திடீர் வெற்றி இருக்கும். கேது அதை வித்தியாசமாக செய்வார். திடீர்னு சில காரியங்கள் செய்வார். ரோகிணி 2ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு, அருமையான அமைப்பு. அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. கன்னிராசியில் அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்திருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ராகுவை தவிர மற்ற கிரகங்கள்லாம் இணக்கமாக தான் இருக்கிறாங்க விருச்சிக ராசிக்கு. ஸோ 5ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. பஞ்சமஸ்தானம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நல்லா சாமி கும்பிடுங்க. சரியா, ஆடி மாதம் முழுக்க அம்மன் அருள் வேண்டி நல்லா சாமி கும்பிடுங்க. ராகு காளியம்மன் அல்லது துர்க்கையம்மனை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ஈவினிங் இந்த டயத்தில் சாமி கும்பிடணும். 10 to 12னா காலையில். சரியா, வெள்ளிக்கிழமை ராகு வேலை, அதுபோக ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை. துர்க்கை அம்மனை காளியம்மனை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு ஒருத்தர் தான் பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கிறார். ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்காக இருக்கிறது ராகு தான், சரியில்லை. அதனால் ராகுவுக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆடி மாதம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பு. குறிப்பாக ஆடி பௌர்ணமி வருது. வருகிற 21ஆம் தேதி பகலில் பௌர்ணமி இருக்குது. விரதம் மேற்கொள்ளுங்க. சரியா, விரதம் இருந்துட்டு அம்பாள் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளை கும்பிட்டு சுவாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அம்பாள் கோயிலுக்கு போக முடியாதவங்க அம்மன் கோயிலுக்கு போங்க. காளியம்மன், துர்க்கையம்மன், கருமாரியம்மன், மாரியம்மன் கோயிலுக்கு போனது மிகச்சிறப்பை தரும். இந்த வழிபாடு கூட நல்லதாக தரும். நான் எதுக்கு முதல்ல வழிபாடு சொல்லிட்டேன்னா, வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வழிபாடுறது கிரக தோஷங்கள் நவரும். ஆடி பௌர்ணமி அன்றைக்கி கோகிலா விரதம், அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். சரியா, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை தூச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 10 கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், தொழில் வெற்றி இருக்கும், அரசு தொடர்பான வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் என்ன, பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஈடுபடுற காரியம் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். சரியா, அதுபோல் தந்தைக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். தந்தை கூட கொஞ்சம் இணக்கமாக இருங்க. கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும், சங்கல்பம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற மொழி பேசுகிறவர்களுடைய உதவி இருக்கும். நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க. சரியா, வேண்டியதை உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் கொடுப்பாங்க. அது விஷயம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரிங்க சார், இப்போ இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம் அதிசிறப்பாக இருக்கிறது. ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு அமர்க்கலமான யோகம் உள்ள மாதமாக பார்க்கப்படுகிறது. அதிரடி யோகம் தடுபடுகிறது. சரியா, நல்ல விதமாக இங்கே பார்க்கப்படுகிறது உங்களுக்கு. ஏன்னா ஆடி மாத தொடக்கமே உங்கள் ராசியில் சந்திரன் குருச்சந்திர யோகத்தோடு தொடங்குது. அதனால் நல்லபடியாக தான் பார்க்குது. சந்திரன் ராசியில் தான் இருக்கிறார். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார். 18/7/2024 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர சந்திப்பு, சந்திரமங்கல யோகம் குருச்சந்திர யோகத்தோடு ஆடி மாதம் தொடங்குறது நல்லா இருக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும், திருமண முயற்சியில் கை கொடுக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றிமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு செவ்வாய் சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு குருமங்கல யோகம் தான். குடும்பத்தில் நல்ல ஒரு மங்கள யோசை கிடைக்கும். இந்த ஆடி மாதம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ ஃபங்க்ஷன் இருக்காது. ஆவணி மாதம் நடக்கும். அதுக்கு வேண்டிய அச்சாரம் எல்லா வேலையும் இந்த ஆடி மாதம் நடக்கும். ஆடி 18 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. எதனாச்சும் திருமண வேலைகள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆடி 18ஆம் தேதி செய்யுங்க. பெண்ணுக்கு நகை எடுக்கிறது, துணிமணி வாங்கிறது, மற்ற காரியங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் ஆடி 18ஆம் தேதி செய்யலாம். ஓகே, அதுபோக குடும்பத்தில் காது குத்து, மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு அறிகுறிகள் இருக்கும். தொழிலில் வெற்றி இருக்கும். வீட்டுக்கு நல்ல ஒரு தொகை வரும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். இடம் பூமி வாங்குது பற்றிய பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும். ஸோ அடுத்த வருகின்ற காலம் ஆவணி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு அச்சாரமாக ஆடி மாதம் அமையும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சென்று பணியாற்றுன்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, அது அருமையாக பார்க்கப்படுகிறது. போயிட்டு வாங்க. ஏன்னா பண்ணக்கூடிய நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. போயிட்டு வாங்க, உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சரியா, அதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு அருகிலே இருக்குது. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. அஷ்டமாம் பகுதியை வக்கரம் அடைகிறது நல்ல விசேஷம்தான். எதிர்பார்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். நல்ல சம்பவங்கள் நடக்கும். திட்டமிடாத காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆயிரும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க, அந்த காரியத்தை பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த காரியங்கள் கூட உங்கள் வசப்படும். அதே நேரம் புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறாரு, லாபாதிபதியாக இருக்கிறாரு. ஒரு பண வரவு இருக்கும். அந்த பண வரவு செலவு பண்ணுறதுக்குள்ளே அடுத்த வரவு வரும். அது லாபம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு பக்கம் பணம் போனாலுமே இன்னொரு பக்கம் பணம் வந்துடும். அந்த பணத்தை போட்டு பரட்டுறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. பணம் வந்து பல வகையிலும் புரளும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் சிம்மத்துக்கு வர போகிறாரு. 30ஆம் தேதி வராரு. ஆடி 16ஆம் தேதி வராரு. சரியா? இங்கிலீஷ் டேட்டு வந்து 30 ஜூலை 30. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசி 7 12 கூடையவன் வந்து 10ஆம் இடத்துக்கு வருது வந்து வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் தெரியும். அது எப்படின்னா, சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும், கணவனுக்கோ மனைவிக்கோ. ஆனால் உங்கள் பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஸ்கோப் கிடைக்கும். அது மூலிமா ஒரு தொழில் அமையும், இல்லைன்னா உத்தியோகம் அமையும். அதனால் உங்களுக்கு வருமானம் வருங்காலத்தில் கூடுதலாக கிடைக்கும். அதுபோக பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அமையும். சில பேருக்கு தலைமை பொறுப்பு கூட கிடைக்கும். நல்ல சம்பவங்கள் நடைபெறும். சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இல்லைங்க. அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வசதி கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. சரியா? ஆடி மாதம் வந்து அனைத்தும் கிடைக்கிற மாதமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு வந்து 9, 10, 11ஆம் இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வலுத்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக படுகிறது. அதுக்கு எதிர்த்த வீடு 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு இதுவும் நல்ல வலுத்து தான் இருக்குது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதான் பெரிய விஷயம். சரியா? சனி பகவான் வந்து வக்கரமாகி புதன் பார்வைக்கு வருது, கூடுதல் சிறப்பு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு கூடுதலாக சொல்லணும். அதுபோக வந்து கலைஞர்கள், திரைப்பட சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஆடல் பாடல் இயலிசை நாடகம் வாத்தியக்கறி வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு வந்து சுபகாலமாக பார்க்கப்படுகிறது. சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வருமானம் உயரும். பெண்களுக்கு வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு வருமானம் கூடுதலாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பணம் புழங்குற நாட்கள், பண வரவு அதிகமாக இருக்கிற நாட்கள் ஜூலை மாதம் 19, 20, 24, 25, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி. உங்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள நிறம் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் முழுக்க. அதுபோக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள், அம்மனுக்கு உகந்த நாள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடுங்க. அதுபோக ஆடி சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஆடி மாதம் பெருமாளுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. அதனால் ஆடி வெள்ளை அம்மனை கும்பிடுங்க. ஆடி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது கூடுதல் சிறப்பு தான். சரியா நேயர்களே? ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தமஸ்தானத்தில் வக்ரகதி இருந்தாலுமே அவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சுகஸ்தானத்தில். அதனால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பு தான். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிடுறது சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7, 12 கூடியவன். கலஸ்தர விரய ஸ்தானாதிபதி. கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், விரயம் குறையும், இல்லறம் நல்லா இருக்கும், அயன சயன போகம் தாம்பத்தியம் உறவு நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். தாயாரை கும்பிட்றதுனால, பெருமாளை கும்பிட்றதுனால கூடுதல் சிறப்பு இருக்கும். பெருமாள் புதன் உங்கள் ராசிக்கு 8, 11 கூடியவன். ஆயுள் தீர்க்கமாகும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எடுத்த காரியம் நல்லபடியாக முடிக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, எதிர்பாராத இன்பத்தை கொடுக்குறவர் பெருமாள் தான். நல்ல லாபத்தையும் கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு. அடுத்து ஆஞ்சநேயரை கும்பிட்றது வந்து சனி பகவானுக்கு வேண்டி. சனி பகவான் 3 நாளுக்கு உடையவன். தைரிய வீரிய காரிய சனாதிபதி, சகாய சனாதிபதி. காரிய அனுகூலம் கொடுக்குறவர் அவர் தான். குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஸோ ஆடி மாதம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறதுல விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு சால சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அம்மன் வழிபாடு வந்து ராகுக்கு. சரியா? 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கிற ராகுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் அம்மனை கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ராகுவின் கருணை கிடைக்கும். குறிப்பாக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிடணும். துர்க்கை அம்மனோ காளி அம்மனோ கும்பிட்டு வருது கூடுதல் சிறப்பை தரும் நேயர்களே. விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். அடுத்து தசாபுத்திக்கு போடணும். எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நாள் வேறணும். சரியா? சுக்கிர திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை 4 திசைக்கு எடுத்து வச்சிட்டேன். அதை கொஞ்சம் உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய நேர் கேட்குறாங்க. சரியா? போடுங்க சார்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போடுறேன். நான் சுக்கிர திசைக்கு முதலே போடுறேன். ஏன்னா சுக்கிர திசை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஏன்னா புதன் திசையில் 10 வருஷம், அங்கிட்டு கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம், 37, 40 வயசுக்குள்ளே வந்துடும்.
அனுசம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயதான காலத்தில் வரும். ஸோ சுக்கிர திசையை டார்கெட் பண்ணோம்னா ஒரு 30 வயசு 35 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பலனை சொல்லிடலாம். சுக்கிர திசை லக்கண ரீதியாக எப்படி இருக்கும், அந்த புத்தி விவரங்கள் 20 வருஷம் எப்படி போகும்னு முதல் சுக்கிர திசை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து சூரிய திசை சந்திர திசைக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அந்த தசா புத்தி பலன்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதுபோக ஒவ்வொரு புத்திக்கும் பரிகாரம் மாறுபடும், பரிகாரம் வழிபாடு மாறுபடும். அதுதான் நிதர்சனம். உங்களுக்கு தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். இந்த கோச்சார பலன்கள் சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு சூரிய திசையில் இப்போ சுக்கிர புத்தி நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கிடுவோம். சூரிய திசை நடக்குது, அனுச நட்சத்திரம் 45 வயசு இருக்கும்போது சூரிய திசை நடக்கும். 40 வயசுக்கு மேலே சூரிய திசை நடக்கும்போது இப்போ சுக்கிர புத்தி நடக்குன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துல ஒரு கோணத்தில் இருக்கிறாங்க. ஸோ சூரிய திசை சுக்கிர புத்தி இந்த ஆடி மாதம் முழுக்க நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த தசா புத்தியில் அந்த தசா புத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமை வரும்போது மாத கணக்கில் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? அந்த தசா புத்தி முழுக்க நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தசா புத்தி குறைஞ்சது 1 வருடம் இருக்கும். சரியா? குறைஞ்சது 1 வருடம் இருக்கும். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது மாதக்கணக்கில் நல்ல பலன்களை கொடுக்கும். அது வருடக்கோள்கள் இருந்தானா வருடம் முழுக்க நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவே குரு சனி ராகு கேதுகளாக இருந்துச்சுன்னா வருட பலன்களை வருடக்கணக்கில் கொடுக்கும். சரியா? இப்படி தான் பலன்கள் சிலருக்கு நீடித்து போகும். சிலருக்கு சில நல்ல பலன்கள் வருடக்கணக்கில் நீடித்து கிடைக்கும், சிலருக்கு மாதக்கணக்கில் கிடைக்கும், சிலவருக்கு நாள் கணக்கில் கிடைக்கும். நாள் கணக்கில் கிடைக்கிறதுக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு. ஏன்னா 2.25 நாளுக்கு ஒரு மாறிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ கோச்சார நிலைகளும் முக்கியம்தான். கோச்சார கிரக அமைப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். சரியா? கோச்சார கிரகங்களுடைய பலன்களும் உங்களுக்கு ஒரு நிறைவை தரும். ஓகே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜியோஸை செக் பண்ணுறேங்க, கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லது நேயர்களே, எல்லாமல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.